ரீசெண்டா என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டுக்கு பிரெயின் டியூமர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்ட் இருந்தாரு. அதுக்கு அவருக்கு ஆல்ரெடி ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால ஹி காட் அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப பர்டனா தெரியல. ஹி பெய்ட் ஆல் த மணி த்ரூ ஹெல்த் இன்சூரன்ஸ். பட் ஒரே ஒரு பிரச்சனை என்ன வந்தது அப்படின்னா, அவங்க டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறது 4 months அதுவும் மினிமம் பெட் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க. பட் என்னோட ஃப்ரெண்டோட ஃபேமிலி வந்து அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்குது. பிகாஸ் ஹவுசிங் லோன் இருக்குது, கார் லோன் இருக்குது, குழந்தைங்களோட எஜுகேஷன் இருக்குது, அவங்களோட ரெகுலர் நீட்ஸ் இருக்குது. இதுக்கு எதுக்குமே அவங்க பிளான் பண்ணலை. ஸோ அதனால கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் அப்படின்னது வந்து ஒரு சூப்பரான ஒரு பெனிஃபிட் மிஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இருந்தது அப்படின்னா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்ம டிஸ்சார்ஜ் ஆன உடனே இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு டிஸ்சார்ஜ் சம்மரி கொடுத்தோம் அப்படின்னா அந்த லம்சம் அமௌண்ட்டு இட் வில் பி டேக்கன் கேர் ஃபார் அவங்களோட ரெகுலர் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு ஃபாலோ ஃபினான்ஷியல் ஃபெதர்ஸ்.